மத்தி மீன் வந்து ஃப்ரைக்கு குழம்புக்கு இருந்தாலும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முள் இருக்கிறதுனால நிறைய சின்ன பசங்க பெரியவங்க கூட இந்த மத்தி மீன் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் இந்த இடத்த வந்து வயிற்று பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுப்பீங்க நைஃபால். அப்படி பண்ணிங்கன்னா இந்த முள் வந்து உங்களுக்கு பிடுங்கி எடுக்கிறதுக்கு முடியாது, கிடைக்காது. இப்படி பாருங்கள், இப்படி கையால் இது பண்ணிங்கன்னா எல்லா முள்ளும் அந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், இங்கேருந்தே உள்ள முள் வரை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் பெரிய மீனை விட நாங்கள் இது ஃப்ரை பண்ண ரொம்ப விரும்புவோம். குழம்பு கூட எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ஏன்னா முள் இருக்காது, நடு முள் மட்டும்தான். இங்கே வந்து நல்லா க்ளீனாக பிடிங்கி எடுத்துருவேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைக்காக நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா சட்டியில் வாஷ் பண்ணால் தான் இதாகும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. சட்டி இங்கே நாங்கள் இருக்கிறது பெங்களூர். இங்கேருந்து சட்டி வாங்குறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி இங்கேருந்து சட்டி வாங்கி மீன் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது தபார்னு பொட்டி மேலே சீலிங்கில் எல்லாம் தெரிச்சிட்டு அதுலேருந்து இங்கே சட்டி வாங்க மாட்டோம். ஆல்ரெடி நான் சட்டி வாங்கிட்டு வந்தேன் ஊர்லேருந்து, ஒரு 2-3 சட்டி வாங்கிட்டு வந்தேன். அதில் எல்லாம் இன்றைக்கி டூனானா நம்ம ஊரில் சூரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒன்று வாங்கினோம். அது வந்து ஒன்றில் குழம்பு வச்சுருக்கேன். அயலை மீன் வாங்கினோம், அது கொஞ்சம் பொரிச்சிட்டேன், கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுருக்கேன். அதனால் இது வந்து ஃப்ரை பண்ணதுக்கு தான், குழம்புக்கு கிடையாது. அதனால் சட்டியில் இது பண்ணலை, இதிலே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது வெள்ளி மாதிரி இருக்கும் பாருங்கள், என்ன க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி மீன் வாஷ் பண்ணதுலே நமக்கு சாப்பிட்றதுக்கும் அது பார்க்கறதுக்கும் அது ஒரு ஹாப்பி தான். இன்னொரு விஷயம், மத்தி மீனை வந்து நிறைய பேர் இப்படியே முழுசா சின்ன மீன் தான், சின்ன மீன் எல்லாம் வரியக்கூடாது அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரியே போட்டு பொரிப்பாங்க. பொரிக்கும் போது இங்கே உள்ள எல்லாம் மசாலா நிறைய ரொம்ப டேஸ்டெல்லாம் வராது, மசாலா பிடிக்காது கொஞ்சம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், சின்ன மீனாக இருந்தாலும் ஒரு 2 கோடு போட்டு கொடுப்பேன் சின்னதாக. பாருங்கள், இது வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் சின்ன மீன் சொல்லியும் வரியாமல் அப்படி பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் முள்ளெல்லாம் இல்லாததுனால பிள்ளைங்கெல்லாம் பொரிச்சு வச்சு அப்படியே பறக்கி சாப்பிடுவாங்க சும்மாவே. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 சின்ன வெங்காயம் போடலாம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு விடுங்க. இது வீட்டில் பிடிச்ச நல்ல மிளகு பொடி, அது கொஞ்சம் போட்டுவிடுங்க, மஞ்சள். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகு பொடி போட்டு விடுங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டு விடுங்க, கொஞ்சமாக போதும். வந்து இதில் பூண்டு இவ்வளோண்டு, இஞ்சியும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கிடுங்க. நான் வந்து இங்கே இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன், அதனால் இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இது தான் போடுறேன். இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதே 1 ஸ்பூன் போட்டுவிடுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு கொடுங்க, கோகோனட் ஆயில் இருந்தால் அது விடுங்க, நல்லது. நான் வந்து இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு லெமனில் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு 1/4 பாகம் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை எடுத்து இவ்வளோ பிரிஞ்சு விட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். செம வாசனையாக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். சாரி, அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட மறந்துட்டேன், சொல்ல மறந்தேன். உப்பு போட்டுக்கிடுங்க தேவைக்கு. இப்போ நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஆல்ரெடி எண்ணெய்
நான் மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அதுலேயே தான் பொரிக்கிறேன். இன்னைக்கு சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிச்சு. ஆனால் சின்ன மீனாக இருந்தாலும் டேஸ்ட்டு இதுதான். எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சீக்கிரமாக வந்துடும். சின்ன சின்ன மீனானனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா சரியாமல் பக்குவமாக கிடைக்கும். சரிங்க, நான் இது மசாலா வந்து 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே மசாலா போட்டு வச்சுட்டேன், கரிசி வச்சுட்டேன். மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உள்ளோட சாப்பிட முடியுதா? நல்ல ஃப்ரையாக இருக்குல்ல? ஆமாம். வேற லெவல் அடிப்பொலிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே.